நண்பர்களே, இன்னைக்கு தமிழ் நண்பருக்கும் குபேஷ் நண்பருக்கும் பிறந்த நாள். அதனால காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு காலையில முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்தா ஒரு சட்டி சாம்பார் கொடுத்து ஊத்தி சாப்பிடு பண்ணாங்க. நானும் ஊத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து ஹோட்டல் நண்பர் போன் பண்ணாரு வாடான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா கை ஃபுல்லா பணமா வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நைட்டு போன வசூலா இல்ல காலையில போன வசூலா சொல்லிட்டு தெரியல. அதன் பிறகு மண்டையில எண்ணெய் வச்சு பல யுகங்கள் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வீட்டுக்கு வந்துட்டு மண்டை அலசி பார்த்தா குருவி நண்பர் கொடூரமா நம்ம மண்டியில கூடு கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அடிச்சு ஓரம் தள்ளிட்டு மண்டையில மசாஜ் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ண பாருங்க. மச்சாவா பண்ண இதுல எந்த அளவுக்கு growthனா 8 முடி ஃபாலிங் 4 முடி growth. அதன் பிறகு அருமையான ஒரு குழியில போட்டு வந்து நம்ம டவல் எடுத்து பார்த்தோம் பாருங்க. கொடூரமா யாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. கூடி சீத்துல அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு முன்னாடி நிறுத்துறேன். அதன் பிறகு ஹோட்டல் நண்பர் போன் பண்ணி நம்ம அட்டிக்கு வர சொல்லியிருந்தாரு. குளிர்காலம் வெயில் காலம் எது வந்தாலும் நம்ம இருக்கிற ஒரே இடம் இதுதான். அருமையான இடங்க. உள்ள போய் பார்த்தா பயங்கர சில்லுன்னு இருக்கும். அதன் பிறகு உள்ள போயிட்டு பார்த்தா ஹோட்டல் நண்பர் படுத்திருக்க போசே சரியில்லை. எனக்கு தெரிஞ்சவருக்கு இதுக்கு முன்னாடி யாரும் வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது போசன்னு கேட்டா வயிறு வெல்ல அதான் ஃபேனை வச்சுன்னு பத்து நின்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் நம்மள பைத்தியக்காரவே நினைச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அதன் பிறகு தமிழ் இருக்கிற வீடு எல்லாம் பார்த்து பாருங்க. திடீர்னு ஒரு உருவம் வந்து பாருங்க ஏந்து வெளியே ஓடிச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவரு வேலைக்கு போறன்றத நிரூபித்துக்கோசரம் போயிட்டு திராட்சை வாங்கி வந்தான். எதுக்கு அதை வாங்கி வந்து கேட்டீங்கன்னா சும்மா தான். இதுக்கப்புறம் இப்படிதான் சாப்பிடுன்றான். என்ன பண்றது, வேலைக்கு போயிட்டு அப்படிதான் பழுது. நானும் கூச்சலாம திராட்சை அதை சாப்பிட்டேன். இதை பாத்தீங்களா பேரிச்சம்பழம் அவர் வாங்கி வந்து சாப்பிட்டாரு. பேரிச்சம்பழம் மாதிரி தானே இருக்கு, ஆனா பேரிச்சம்பழம் இல்ல. அந்த திராட்சை பழத்தோட தோல் கொட்டை இவன் வேற எதை தான் சாப்பிடான்னு தெரியல. எல்லாத்தையும் வெளியே துப்பிட்டான். நானுமே இதெல்லாம் எதுக்கு மனசுல வச்சு நீ டைரக்டா கேட்கலாம் சொல்லிட்டு என்னடா அதை கேட்டா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னா பாருங்க. தோல் வந்து பார்த்தா ஃபுல்லா மருந்து. கொட்டையை சாப்பிட்டா வயிற்றுல செடி முளைச்சிருமா. இதெல்லாம் ஒரு காவி கதை சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிங்க. நானும் திராட்சை வாங்கி கொடுத்தனால தலையை ஆட்டிட்டு அங்கிருந்து வந்துட்டு நம்ம டப்பு கொடுற வெள்ளம் ஆச்சு. டப்பா கொடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் போற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம் சொல்லி தமிழ் குபேஷுக்கு தெரியாம நேக்கா சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி 2 மணி சர்ப்ரைஸ் பண்ணா அவன் சர்ப்ரைஸ் ஆகல. மொத்தமா 2 கேக் கிட்ட வாங்கி வந்தோம். ஏன்னா 2 பேருக்கு பர்த்டே இல்ல. அதன் பிறகு இவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னா வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு அவரோட சைட்ல சொல்லிட்டு 2 கேக்கும் வந்து பண்ணா ஃபுல்லா நேம்லாம் எழுதி விட்டுட்டோம். அதன் பிறகு அவனுங்கிட்ட ஒரு ஸ்டீல் சப்பா கொடுத்து கேக்க வெட்டுறான்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி இருந்தே காதலிச்ச ஜோடி மாதிரி அருமையா வெட்டுறாங்க. இது ஒரிஜினல் காதல் ஜோடி எல்லாம் பார்த்தாங்கன்னா அவமானத்துல ஃபேனை தான் தேடுவாங்க. இதுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்தவர்கள் போனவர்கள் நின்னவர்கள் தூங்கினவர்கள் படுத்தவர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு கேட்கலாம் ஊட்டி முடிச்சு செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். அதன் பிறகு அவனுக்கு பார்த்தானுங்க பாருங்க ட்ரீட் வேலைகள்ல எப்பா ஊர்வசி சோப்பை வாங்க கையை தான் கழுவுல. அந்த அளவுக்கு மணக்க தெகிட்ட ஃபுல்லா ஸ்வீட்டா வாரி அச்சானுங்க. பறக்கிறது ஓடுறது நிக்கிறது குதிக்கிறது எல்லாத்தையும் அறுத்து தலவால இலை போட்டு அருமையான ஒரு சாப்பாடுங்க. இதுல ஒரு கொரோனா பெஞ்சு பந்தலை இது மட்டும் தான் போடல. இது போட்டு அப்படியே ஃபங்க்ஷன் தான். இதுல தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு ட்ரீட் இருந்துச்சு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பீஸ் கேக் ஊத்தானுங்க. சாப்பிட்டு படுத்து நண்பர்களே சர்ப்ரைஸ் பண்ணி